ஹாய் எவ்ரிவன். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இதில் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நான் இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான். அது வந்து நான் ஜென்ரல் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான். கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸு பே பண்ணுறது ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்காக வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வர வேண்டிய, அதாவது அவங்கக்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கினவங்க, அவங்களோட பையர் வந்து அவங்களுக்கு போட வேண்டிய ஒரு பேமெண்ட்டு தான் நான் ரிசீவ் பண்ணேன். ஒரு 4-5 பேமெண்ட் நான் ரிசீவ் பண்ணேன். பட் அதில் ஒரு பேமெண்ட் வந்து எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருந்துருச்சு. ஸோ எனக்கு அப்போ தெரியாது. நான் வந்து எப்பவும் போல் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து என்னால் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ண முடியல. பட் எனக்கு வந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆச்சு. பட் என்னால் வந்து ஒரு அமௌண்ட்டை சென்ட் பண்ண முடியல. அப்போ நான் பேங்க் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் பார்க்கும்போது லீனுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தாங்க. லீன் அப்படின்னா எனக்கு அப்போ என்னன்னு தெரியாது. நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டுகிட்டே நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து என்னால் பேமெண்ட் சென்ட் பண்ண முடியல, லீனுன்னு மார்க் ஆகிருக்கு அப்படின்னு. அவங்களும் விசாரித்து பார்த்துட்டு சொன்னாங்க, மேபி நமக்கு லோன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா லீன் மார்க் பண்ணுவாங்கன்னு. பட் எனக்கு எந்த லோனுமே இல்லை என்னோடய அக்கௌண்ட்டில். ஸோ அதனால் எங்களுக்கு புரியலை. வி வேர் க்ளூலெஸ் அட் த டைம். நாங்கள் வந்து போய் என்னோடய பேங்க்கில் பிரான்ச் மேனேஜர் வந்து நாங்கள் போய் மீட் பண்ணோம். அப்போ அவர் எங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ண பேமெண்ட்ஸில் ஒரு பேமெண்ட் வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் ட்ரான்சாக்ஷன், ஒருத்தங்க வந்து லாஸ் பண்ண அமௌண்ட் வந்து அது 2-3 அக்கௌண்ட் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு ஃபுல் அக்கௌண்ட்டையுமே ஃப்ரீஸ் பண்ணலை ஆக்சுவலாக. எப்படின்னா ஒரு லீனில் வந்து ஒரு 1 lakh சம்திங் வந்து மார்க் பண்ணியிருந்தாங்க. அது போக என்னால் வந்து பேமெண்ட்ஸ் வந்து பெரிய ஒரு 20,000 அந்த மாதிரி சென்ட் பண்ண முடியல. சின்ன சின்ன பேமெண்ட் சென்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ வந்து ஜஸ்ட் டெபிட் ஃப்ரீஸ் தான் பண்ணியிருந்தாங்க, ஹோல் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணலை. ஸோ நாங்கள் மேனேஜரை பார்த்துருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்கிட்ட இருந்து எல்லா ப்ரூஃபும் வாங்கிட்டு ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது வந்து நார்த் இந்தியாவில் யாரோ ஒருத்தங்க என்னோடய அக்கௌண்ட்டில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க லாஸ் பண்ண அமௌண்ட்டு தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் வந்து அதை கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிகாஸ் நானும் எனக்கு எங்கேருந்து பேமெண்ட் வந்துச்சு அது, ஸோ எதுக்காக இந்த ட்ரான்சாக்ஷனை வாங்கியிருந்தேன், ஸோ அது எல்லாமே வந்து அதில் நாங்கள் ரிட்டனாக எழுதி கொடுத்துட்டு ஆதார் ஐடி, பேங்க் பாஸ்புக், அந்த அக்கௌண்ட் வந்து நான் 2010லேருந்தே வச்சுருக்கேன். ஸோ அது ப்ளஸ் வந்து என்னென்ன அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்து சப்மிட் பண்ணியிருந்தேன். கொடுத்ததுக்கப்புறம் மேனேஜர் சொன்னாங்க, ஓகே ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வந்து ரிலீஸ் ஆயிரும்னாங்க. ஸோ நான் நினச்சேன் அவ்வளோதான், இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், சரி ஓகே ஒரு 2-3 டேஸில் வந்துடும்ன்ட்டு நானும் வந்துட்டேன். 2-3 டேஸ் கூட இல்லை, அது நான் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா லீன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எப்பவும் போல் எல்லா பேமெண்ட்டும் சென்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்ப வேண்டிய அந்த பேமெண்ட்டையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ வந்து அதோட அந்த இஷ்யூ வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சேன். பட் அங்கே தான் அந்த இஷ்யூ முடியல. அது இன்னும் திரும்பியும் வேறு ஒரு டைமென்ஷன் எடுத்துகிட்டு 2 months கழிச்சு அந்த இஷ்யூ திரும்பியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.